ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக அந்த நாளை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு காஃபி ஷாப் போயிட்டு காஃபி சாப்பிடலான்னு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய பணக்காரர் பயங்கர ஹேண்ட்ஸமாக நின்றுகிட்டு இருக்காரு. அவர் பர்ஸை வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்ததுனால அவர்கிட்ட பே பண்ணுறதுக்கு காசு இல்லை. இந்த பொண்ணு உடனடியாக நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கட்டும்னு இவளே பே பண்ணுறா. இந்த மாதிரி இவருக்கு யாருமே இது வரைக்கும் பே பண்ணது இல்லை. இவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. இருந்தாலும் ஒரு பொண்ணு வந்துட்டு ஹெல்ப் பண்ணதை நினச்சி வெளியே தேங்க்ஸ் சொல்லலான்ட்டு அவளை தேடி போகும்போது அவங்க இருக்க மாட்டா. இவனுக்கு வந்துட்டு நிறைய பொண்ணுங்க ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர் இவரை சுத்தி நிறைய ரூமர்ஸும் இருக்கும். ஒரு நாள் இவருடைய பிசினஸ் மீட்டிங்காக ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல அந்த பொண்ணு பாட்டு பாடிட்டு வயலின் வாசிச்சுக்கிட்டு இருப்பா. பார்த்த உடனே இவருக்கு அவள் தான் அந்த பொண்ணுன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவளும் இவர் நோட் பண்ணிடுறா. இவர் கூட இருந்தக்கூடிய பிசினஸ் பார்ட்னர் பாத்தீங்கன்னா $10,000 தர அந்த பொண்ணை வந்துட்டு என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்றன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு மறுத்துறா. இவனு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். அந்த பொண்ணு பக்கத்துல கூட நிக்க மாட்டான். அவன் கண்டினியூஸா இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். சவுண்ட் எல்லாம் கேட்டு உள்ள இருந்து எல்லாரும் வெளியே வந்துறாங்க. வெளியே வந்து இவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீட் ஆஃப் த ஆர்குமெண்ட்ல இவனும் அவன் பார்ட்னர் வந்துட்டு அடிச்சிடறான். பார்ட்னர் அடிச்சுட்டு அவனை அங்கிருந்து அனுப்பி விட்டுறான். திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷனா நின்றுட்டு இருக்கா. அவளை டச் பண்ண போகும்போது அவ ரொம்ப நர்வஸா இருந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. இவனும் தானே இதுக்கு காரணங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஆரம்பத்துல நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப இவனுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கும். சரின்னு எப்படி அந்த பொண்ணை மீட் பண்றதுன்னு தெரியாம அடுத்த நாள் அவங்க மீட் பண்ணாதே காஃபி ஷாப்புக்கு போய் பாக்குறாங்க. நீங்க எதுக்கு எனக்கு சாரி சொல்றீங்க? சரி விடுங்க, நான் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன். அந்த டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அப்படியே போயிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இவளுடைய கிட்டார் அந்த சண்டையில் உடஞ்சு போயிருக்கும். அதுக்கு பொதுவா ஒரு எக்ஸ்பென்சிவான கிட்டாரை இவன் வாங்கி அவன் முன்னாடி வச்சிருப்பா. இவளும் ஃப்ரீ டைம்ல அவனை பத்தி விசாரிக்கலான்ட்டு கூகுள் எல்லாம் போட்டு பார்க்கும்போது இவனை பத்தி நிறைய நல்ல விதமா இருக்கும். ஆனா இவளுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுக்கு நிறைய அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவா. அதனால அந்த பொண்ணு இவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இவ கண்டினியூஸா அவாய்ட் பண்றதுனால அவனும் வந்துட்டு சாரி கேட்கறான். அதுக்கப்புறம் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க கொஞ்சம் ரூமர்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஆளு, எனக்கு இந்த மாதிரி நேர்மையா இல்லாதவங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஃப்டை கொடுத்த வயலின் அவனுடைய கார்லயே வச்சுட்டு நீங்க கிளம்பலாம், இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து இவனுக்கு குட் பை சொல்லிட்டு போயிடுறா. இவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக அடுத்த நாள் அவள் வேலை செய்யற இடத்துக்கே போய் பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு வேலையை விட்டு போயிட்டா, நீங்களும் உங்க லைஃபை பார்த்து போங்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்லிடுறா. ஆனா டெஸ்டினி இவங்க ரெண்டு பேர்த்தையும் மறுபடியும் சேர்த்து வைக்கணும்னு ட்ரை பண்ணிருக்கு. ஒரு நாள் அவ வந்துட்டு புது வேலைக்காக இன்டர்வியூ போயிட்டு இருக்கும்போது அவளுடைய கார் பிரேக் டவுன் ஆயிருக்கும். இவன் வந்துட்டு லிஃப்ட் கொடுப்பான். சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் போற வழியில ஒரு இடத்துல தங்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழல் ஏற்படுது. அங்க போய் தங்கும்போது அவன் ஃபுட் ஏதோ ஆர்டர் பண்ணாலும் வேண்டாம்னு சொல்லி அதுக்கப்புறமா அவ ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டா அதே காஃபி ஆர்டர் பண்ணி குடிக்கும்போது இந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நேரடியாக அவன் கிட்ட போயிட்டு நீங்க ஏன் இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு செய்றீங்கன்னு கேட்கும்போது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ நினைச்ச மாதிரி எல்லாம் ரூமர்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே போய் பிசினஸ்க்காக அந்த மாதிரி எல்லாம் வேணும்னே கிளப்பி விடுவாங்கன்ற மாதிரி சொன்னா இவ்வளவு அவனை வந்துட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேர்த்துடைய லைஃப் ஹாப்பியா போகுது.